சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்திலிருந்து இன்னைக்கு, அதாவது புத்தாண்டான இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த அப்டேட்டுமே வரல. ஆனால் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படத்தோடைய அப்டேட் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன நியூஸ் மட்டும் வந்திருக்கு. அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்தோடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி இருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் எடுக்கிறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஜெய்ப்பூரில் இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்திலிருந்து ஸ்பெஷல் அப்டேட் ஏதாவது நியூ இயருக்கு வருமானு சொல்லிட்டு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க, ஆனால் எந்த அப்டேட்டுமே வரலை. ஆனால் இந்த அப்டேட் பொங்கலுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மார்ச் மாதம் தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிய போதாம். அதை தொடர்ந்து கோடை கொண்டாட்டமாக ஜூன் அல்லது ஜூலை அப்போ இந்த படத்துடைய ரிலீஸ் இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவோட அடையாளமாக உயர்ந்து நிற்கிறாரு. இன்றைக்கு உலகமே 2025ஆம் ஆண்டில் வரவேற்று கொண்டு இருக்கும் சமயத்தில் தான் அனைவருக்கும் தனது ஸ்டைலில் மாசா கெத்தா புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவரது புத்தாண்டு வாழ்த்து ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் குறிப்பாக பாட்ஷா படத்தில் அவர் பேசும் மிகவும் வரவேற்பு பெற்ற வசனத்தை குறிப்பிட்டு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான், புத்தாண்டு வாழ்த்துகள் என பதிவிட்டிருக்காரு. இது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. அதே போல சூப்பர் ஸ்டாரோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்பதும் நம்ம கூடுதல் விஷயம். சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் கடந்த ஆண்டு வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக படம் பேசிய அரசியல் பலரது கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாமல் அரசியல் தளத்தில் விவாதத்தையும் ஏற்படுத்தியது. படத்தினர் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அதே போல தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் லால் சலாம் என்ற படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்போது தனது தந்தை சங்கி கிடையாது எனவும், அவர் ஒரு சங்கி என்றால் இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கவே மாட்டார் எனவும் சொல்லியிருந்தார். மேலும் கடந்த ஆண்டில் இவரது நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸ் ஆனது. இந்த 2 படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதிலும் குறிப்பாக ரஜினிகாந்தோட கதாபாத்திரம் பாராட்ட பேசப்பட்டது. அதே போல தான் இந்த ஆண்டில், அதாவது 2025ஆம் ஆண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதில் முதல் கூலி படம் ரிலீஸ் ஆக போது. அதன் பின்னர் இந்த ஆண்டோட இறுதியில் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக உள்ளதாக சொல்லப்படுது. இதில் ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பு இன்னும் தொடங்கவில்லை என்பதால் படத்தினை இந்த ஆண்டில் ரிலீஸ் செய்வாங்களா என்ற கேள்விகளும் பலரும் கூட மனசில் இருக்குது. 2025ஆம் ஆண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வச்சு 50 ஆண்டுகள் ஆகுது. எனவே இதனை கொண்டாடவே 2 படங்களோடு ரிலீஸ் செய்ய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த ஆண்டு 2 படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கு கடந்த ஆண்டு ஒரு சோதனையான ஆண்டாக தான் அமைஞ்சிச்சு. குறிப்பாக தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கும் தனுஷுக்கும் விவாகரத்து ஏற்பட்டது. ஏற்கனவே இருவரும் விவாகரத்துக்கு விண்ணப்பித்திருந்தாலும் இருவரையும் ஒரு சேர அமர வச்சு சூப்பர் ஸ்டார் எவ்வளவோ பரஸ்பரம் பேசியதாகவும், ஆனால் அவை எதுவுமே கை கொடுக்கவில்லை என பேச்சு அடிபட்டு வந்துச்சு. மேலும் கடந்த ஆண்டில் சூப்பர் ஸ்டார் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இது அவரது ரசிகர்களை பெரும் மன வருத்தத்தில் ஆழ்த்தியது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட காரணமே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் என ரசிகர்கள் மத்தியில் பேச்சு இருந்தது. ஆனால் செய்தியாளர்களை சந்தித்த லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாருக்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சை ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டது தான் என கூறிய பின்னர் தான் ரசிகர்கள் அமைதியானாங்க. இவற்றையெல்லாம் குறிக்கும் வகையில் தான் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான், புத்தாண்டு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்காரு. இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பேச்சா அடிபட்டு வருது. புத்தாண்டுக்கு வரவிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிள் பாடல் பொங்கலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த 2025ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டாருக்கு சிறப்பாக அமைய நம்ம கோலிவுட் 360 சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.